Hello everyone, welcome to Banu Sami Kitchen. நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முஸ்லிம் ஸ்டைல் நெய் சோறு எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது நம்ம பாய் வீட்டு கல்யாணத்துல எப்படி இருக்குமோ நெய் சோறு அதே அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாம வெரையா சூப்பரா இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராகவே வரும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து இங்க 1/2 கிலோ நெய் சோறு செய்ய போறேன். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை 2 வாட்டி நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சிருங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுட்டு இது 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நாம இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வெங்காயம் சேர்த்தாலே போதுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணுங்க. அப்போதான் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதுதாங்க கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். பிங்க் நிறத்துல இருக்கணும். இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு புதினா, 1/2 கப் அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி தழை எல்லாம் சுருங்கி வர அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. அடுத்து நாம இதுல காரத்துக்கு 2ல இருந்து 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல 3-4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நாம இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கிக்கோங்க. அப்பதான் அதோடைய ரா ஸ்மெல் எல்லாமே போகும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நாம இதுல 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க போதும். இது கூட கொஞ்சமா முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை 1ல இருந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே இதை நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா விட்டுருங்க. தக்காளி வந்து ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நாம இதுல தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கணுங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்க 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்க போறோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும். மூடியை போட்டு ஹை ஃப்ளேம்ல அப்படியே வச்சிருங்க. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணுங்க. இப்போ நாம ஊற வச்ச அரிசியை இதுல சேர்த்துருங்க. நாம இது தம் தாங்க வைக்க போறோம். நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வச்சிருங்க போதும். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீயை வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இந்த அரிசியும் தண்ணியும் நமக்கு சம அளவுக்கு வர அளவுக்கு இது குக் ஆகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே போயிடுச்சுங்க. சம அளவுக்கு தண்ணி தான் இருக்கு. கரெக்டா பாருங்க. நிறைய தண்ணியும் இருக்கக்கூடாது. இப்ப நாம இத தம் வச்சிடலாம். அரிசிக்கு மேல கொஞ்சம் தண்ணி தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அரிசியும் தண்ணியும் லெவலா இருக்கணுங்க. இப்ப நாம இதுல மூடியை போட்டு மேல ஏதாவது வெயிட்டான பொருளா வச்சிருங்க. நான் ஏன் இந்த மூடி வைக்கல அப்படின்னா இதுல ஓட்டை இருக்கு. வெளியில வந்து காத்து வரும்ன்றதுனால நான் வந்து இந்த ஸ்டீல் தட்டுல போட்டு மேல வெயிட் வச்சிருங்க. தம் ஆகட்டும். ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சிருங்க. நாம தம் வைக்கும் போது கொஞ்சம் கூட காத்து போகாத அளவுக்கு தம் வைக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷம் அது அப்படியே ரெஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க அரிசி நல்லாவே வெந்திருக்கு.
நமக்கு இது கரெக்ட்டா விரவரையா இருக்கா அப்படின்றது மேல நமக்கு குச்சி குச்சியா தெரியுங்க அரிசி. அதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ், கரெக்ட்டான பக்குவத்துல இருக்கு. பாருங்க எவ்ளோ விரவரையா இருக்கு. சைடு கார்னர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்து விடுங்க. அப்படிதான் நம்ம அரிசிய எடுக்கணும். நடுவுல இருந்து குத்தி எடுக்காதீங்க. நம்ம கரண்டில எடுத்து அத போட்டோம்னா அப்படியே உதிரி உதிரியா விழணுங்க. அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இதே அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். இது கூட பிளெயின் சால்னாவோ, சிக்கன் குழம்போ வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.